வெல்கம் டு எக்ஸ்பர்ட் தமிழ். நம்ம இப்போ செய்ய போகிறது தேங்காய் பால் ரசம். இதில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பருப்புக்கு துவரம் பருப்பு மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. நம்ம இப்போ வைக்க போகிறது தேங்காய் பால் ரசம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மல்லி, ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு, 4 பச்சை மிளகா, ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை, அரிஞ்சு வச்ச தக்காளி 1, ஒரு கிண்ணம் தேங்காய் பால் சின்ன கிண்ணத்தில், ஒரு எலுமிச்சை சைஸ் புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதில் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் போட்டு வச்சுருக்கேன். 5-6 பல் பூண்டும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரைக்கிற பொருளெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம். இதை நம்ம உடச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம இப்போ இந்த தக்காளியை புளியோட கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம உடச்சிட்டு வந்தாச்சு. இதை புளிக்கரைசலோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண தேங்காய் பால் ரசத்தை அடுப்பில் வச்சாச்சு. கொத்தமல்லி போட்டு இதை நம்ம கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். ரசம் இந்த அளவு கொதித்து பொங்கி வரக்குள்ளே நம்ம இறக்கிக்கலாம். நம்ம ரசத்தை இறக்கி வச்சு தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.